ஹாய் விவர்ஸ், வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம். ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க செய்து காட்டுங்கன்னு. செய்து காட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. விரிவாக சொல்கிறேன். அழகாக ஒரு முறைக்கு 2 முறை கேட்டு பார்த்து செய்து சாப்பிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கட்டாயம் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கனிகா, என்னம்மா சமையல் இன்னைக்கு ஸ்பெஷல் களி தான். இன்னைக்கு களி எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். வெண்டைக்காய் காரக்குழம்பு. களி கீரை தொட்டுக்குன்னு சாப்பிட்றதுக்கு முருங்கைக்கீரை பருப்பு போட்டு கடைஞ்சிருக்கேன். இப்போ பாருங்க இந்த களி எப்படி செய்யலான்ட்டு. சாதம் இது ஒயிட் ரைஸு. இதை பாருங்கள், இந்த மாதிரி சாதம் நிறைய போட்டு வேக வச்சுடுங்க. இதுலேயே நம்ம கஞ்சி பாத்திரத்தில் வடிப்போம் இல்லையா, இந்த சாதம் வெந்துன்னு இருக்கும்போது ஒரு 4 கரண்டி ஒரு பாத்திரம் வச்சு அதில் போட்டுக்குங்க. 4 கரண்டி சாதம் எடுத்து போட்டுக்குங்க. ஈஸியாக களி செய்கிறதுக்கு இது மெத்தடு. இந்த சாதத்தை மீதி வெந்ததை எடுத்து வடிச்சிட்டு அந்த கஞ்சி எடுத்து நம்ம இந்த 4 கரண்டி சாதம் எடுத்து போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பாத்திரத்தில் இந்த கஞ்சி எடுத்து ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. சாதத்தை சிம்மில் வச்சு வேக வைங்க. இப்போ நம்ம கேழ்வரகு மாவு, இப்போ 4 கரண்டி சாதம் போட்டிருக்கோம் இல்லையா, 1 கரண்டி அளவு கேழ்வரகு மாவு போட்டுக்குங்க. போட்டு சிம்மில் வச்சு தட்டு போட்டு மூடிடுங்க. மூடிட்டு தண்ணி, அந்த கஞ்சி தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா, அந்த கஞ்சி தண்ணி பொங்கி 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 இந்த மாவு மேலே ஃபுல்லாக வெந்துக்கிட்டு இருக்கோம். மூடி சிம்மில் வச்சு தட்டு போட்டு மூடினதை கொஞ்சம் நேரத்துக்கு திறக்காதீங்க. அப்படியே அந்த கஞ்சி மேலே அந்த மாவு மேலே உருண்டையாக வெந்துக்கின்னு இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும்னு சொல்லிவிட்டு அந்த கஞ்சி எடுத்து லைட்டாக கரண்டி வச்சு வடிகட்டிக்குங்க. வடிகட்டுறதுன்னா சோறு போட்டு வடிகட்டுறதில்ல, இப்படி கஞ்சியை இப்படி ஒரு தட்டில் வச்சு ஒரு கஞ்சியை ஈர்த்துருங்க. ஈர்த்துட்டு கீழே எடுத்து வச்சிக்கின்னு நல்லா ஒரு துணியில் பிடிச்சிக்கிட்டு காம்பு மத்து காம்புலையோ இல்லை துடுப்பு இருந்தாவோ காலில் பிடிச்சிக்கின்னு கிண்டுங்க. கிண்டினீங்கன்னா சூப்பராக உருண்டு வந்துடும். இது எப்படி களி வெந்துடுச்சுன்னு தெரிஞ்சுக்குதுன்னு பார்க்குறீங்களா? இப்படி கிண்டின உடனே தண்ணி தொட்டிங்கன்னா கையில் ஒட்டாது. அப்படி ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கேஸ் அடுப்பில் ரொம்ப நேரம் வச்சு சிம்மில் வச்சு அப்படி ஒரு மூடி ஒரு கிண்டுங்க. சூப்பராக வெந்துடும். ஒரே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் அந்த களியில் ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு ஒரு கலரிட்டு அதுக்கப்புறம் அந்த வெறும் கிணத்துல தண்ணியில் இப்படி அலசிட்டு வச்சு இப்படி ஒரு கரண்டி அள்ளி போட்டு இப்படி ஒரு சொட்டுங்க. அப்படியே உருண்டையாக பந்தாக வந்துடும்.